ஏதோ ஒரு சுதந்திரத்தன்மையோட செயல்பட முடியலன்னு இருந்தவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதம் ரொம்ப சுதந்திரத்தன்மையோட செயல்பட போறாங்க. ஒன்னா இருந்தாலும் சரி, பிரிச்சிருந்தாலும் சரி, புதிய முயற்சிகள் எடுப்பாங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல. ஏன்னா இவங்க ஒன்னு எதிர்பார்ப்பாங்க, இவங்களுக்கு கிடைக்கிறது ஒன்னா இருக்கும், கிடைக்கும், ஆனா அந்த கிடைக்கிறது வேற ஒன்னா இருக்கும். சொத்து ரீதியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் அவங்க டீல் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரா நடக்கும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட டேரட் கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். நம்ம ஆவணி மாசம் வரப்போகுது. இந்த ஆவணி மாசத்துல நம்ம நேயர்களுக்காக 12 ராசிகளுக்கான பலனை நம்ம பார்க்கலான்றதுக்காக தான் வந்திருக்கோம். எப்படி இருக்க போகுது அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஒரு கான்வர்சேஷன்ல நம்ம பார்க்க போறோம். எப்பயும் போல நம்ம ஸ்பெசிஃபிக்கா சில விஷயங்கள் பார்க்க போறோம். எப்பயும் போல ஜென்ரலானது அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், அந்த ராசிக்கு அவங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்கள், பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அதை பார்ப்போம். ஸ்பெசிஃபிக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட பேரண்ட்ஸும் அது பார்க்கலாம். படிக்கிற பசங்களுக்கானது, என் வீட்டில் இருக்க பசங்க எப்படி இருக்கும் அப்படின்றது. அண்ட் முதியோர்களுக்கு 50+ மேலே ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரெடிக்ஷன், அவங்க ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கும், ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆவணி மாதம் இந்த கடவுளை வழிபட்டால் நல்லா இருக்கும், அது எந்த கடவுள் அப்படின்றதையும் நம்ம ஓவராலாக பார்த்துடலாம். மேடம், சிம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசிக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்னா, சுதந்திரமா செயல்பட முடியும். இது வரைக்கும் வேலையில நான் அப்படி செயல்படவே முடியாது, நான் ஒண்ணு சொன்னா என் கூட வேலை செய்யறவன் அவன் எதனா ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவான், பண்ணிட்டு போயிடுவான், கடைசியில் அது என் தலைமையில விழும், இப்படி இருக்கும். இல்ல தொழில்ல இருக்கிறவங்க கூட இது தொழில், நான் தான் பாஸ், ஆனா என்னால முடிவு எடுக்க முடியல, என்னால இதை செயல்படுத்த முடியல, நான் அதுக்கு யார்கிட்ட சஜஷன் கேட்கிற மாதிரி இருக்கு, வேற ஒருத்தருக்கு கண்ட்ரோல் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம், அது அட்வைசபிளாகவும் சரி, ப்ராக்டிக்கலாகவும் சரி, அது மாதிரி ஏதோ ஒரு சுதந்திரத்தன்மையோட செயல்பட முடியலன்னு இருந்தவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதம் ரொம்ப சுதந்திரத்தன்மையோட செயல்பட போறாங்க. ஸோ அவங்க அதுதான் அவங்களுடைய அந்த கரியர், ப்ரொஃபஷனல் லைஃபை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம், சப்போர்ட்டிவ் சிஸ்டமாவே போறாங்க. ஆமா, அவங்களோட வேலை தொழில் சார்ந்த இடத்துல. சூப்பர். அண்ட் இந்த சிம்ம ராசிக்கு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஸோ சிம்ம ராசி இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஆவணி மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு புதிய தொடக்கங்கள் கண்டிப்பாக எடுப்பாங்க, ஒரு புதிய முயற்சிகள் எடுப்பாங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில். ஒன்றா இருந்தாலும் சரி, பிரிச்சிருந்தாலும் சரி, அதை சரி செய்யறதுக்கோ இல்லை அதை தக்க வச்சுக்கிறதுக்கோ ஒரு புதிய ஆக்ஷன்ஸை கையில் எடுப்பாங்க. சில பேர் ஸ்பிரிச்சுவல் ரீதியாக டீல் பண்ண பார்ப்பாங்க. ஓகே, எப்படி? ஸோ பூஜைகள், பரிகாரங்கள், மேனிஃபெஸ்டேஷன்ஸ், இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது, அவங்ககிட்ட சண்டை போடுறது வேஸ்ட், டைம் வேஸ்ட்டு, உன் மனசை மாற்ற நான் ஆன்மீக மார்க்கமாக போகிறேன், ஆன்மீக ரீதியாக நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ண, இப்படியான விஷயங்கள்ல ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் கையில் எடுப்பாங்க. சூப்பர். இப்போ சிம்ம ராசிக்கு பண வரவு எப்படி இருக்குமா? ஸோ சிம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கதான் செய்யும். ஏன்னா இவங்க ஒன்று எதிர்பார்ப்பாங்க, இவங்களுக்கு கிடைக்கிறது ஒன்றா இருக்கும், கிடைக்கும், ஆனால் அந்த கிடைக்கிறது வேற ஒன்றா இருக்கும். ஆமாம், ஒரு 10,000 எதிர்பார்க்குறாங்கன்னா 5,000 கிடைக்கும், கிடைக்காம இருக்காது, கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். அது இவங்க இந்த காசு கிடைக்கும் அப்படின்றது மட்டும் இல்லை, பணம் சம்மந்தப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும், அது ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸாக இருக்கட்டும், அதை சார்ந்த சொத்து ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இவங்க ஒன்று யோசிச்சா அதுக்கு 50% ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு 50% நடந்தா என்னதான் நல்லா இருந்திருக்குமே, அப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ சிம்மராசிக்கு மிக முக்கியமாக எஜுகேஷனில் நிறைய குழந்தைகள் படிப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்னா, இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதம் அவங்க வழி தவறி போகக்கூடியதுக்கான ஒரு சுச்சுவேஷன் உருவாகக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால, இது பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் அந்த ஸ்ட்ராங் விஷனாக இருக்கும் பார்த்தீங்களா, அது கழுகு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அது கீழே இருக்கிற இறை அதுக்கு தெரியும். அந்த மாதிரி இவங்க பார்த்துக்கணும். பசங்க ஸ்கூல் போனாலும், காலேஜ் போனாலும் சரி, வீட்டில் இருந்து ஒரு ரூமில் படித்தாலும் சரி, பசங்க என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு
பேரண்ட்ஸ் வந்து பார்த்துக்கணும். ஆமா, பசங்களும் கவனமா இருக்கணும். பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் நம்ம இது பாக்குறாங்க. ஸோ அவங்களும் கவனமா இருக்கணும். நம்ம யார்கிட்ட பேசுறோம், யார்கிட்ட பழகுறோம், யார்கிட்ட பேசுறோம், படிக்கிறதுல என்ன டைவர்ட் ஆகுது, இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாதத்தை கவனமா கடந்துட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை கிடையாது. இப்போ சிம்மராசியில கண்டிப்பா வயதானவர்கள், முதியவர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும்? ஸோ சிம்ம ராசியில இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும், ஆவணி மாதம்ன்ற போது அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஃபேமிலியில பிரச்சனையா இருக்கட்டும், இவங்க மேல ஒரு பழி வந்ததா இருக்கட்டும், இந்த மாதம் இவங்க மேல அது தப்பு கிடையாது, மற்றவங்க மேலதான் தப்பு, இல்லை பழி போட்டவங்க மேலதான் தப்பு, அந்த மாதிரி அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இவங்களுடைய அங்கீகாரம் மீட்டெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அது எங்க இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துலையோ, வீட்லேயோ, ஃபேமிலிக்குள்ளேயோ, இல்லை ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயோ இவங்களுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். சொத்து ரீதியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் அவங்க டீல் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக நடக்கும். சிம்மராசி எந்த கடவுள் வழிபாடு பண்ணணும்? சிம்ம ராசி இவங்க எந்த கடவுள் வழிபாடு செய்யலாம் அப்படின்ற போது யமதர்மர் வழிபாடு செய்யணும். ஓ, நான் தான் யோசிச்சேன் மேம், இது இப்போ ஏற்பட்ட ஒரு கடவுளை நான் பார்த்ததே இல்லை, யாருன்னு தெரியலையே அப்படின்னு. யமதர்மருக்குன்னு கோவிலே இருக்கு. யமதர்மராஜருக்கு கும்பகோணத்துல கோவிலே இருக்கு, யமன் கோவில் அப்படின்னு. ஸோ அதனால யமன் வழிபடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. யமதர்மராஜரை நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். இப்போ கோர்ட் கேஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப போய் டயர்டாகிறாங்கன்னா அவங்களாம் யமதர்மராஜர் வந்து வழிபடலாம். அது ஒரு முடிவுக்கு வரும். ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்கு, முடிவு கொண்டு வரணும்னா யமதர்மராஜரை வழிபடலாம். நம்மளோட ஹெல்த் கண்டிஷனுக்கும் சரி, நம்மளுடைய மனதில் பயம், சில பேருக்கு மரணத்தின் மீதான பயம் இருக்கும், அதுக்கு வந்து நீங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும் அந்த பயம் போகாது. நீங்க யமதர்மராஜர்கிட்டே போய் சரண்டர் ஆகுங்க, கண்டிப்பா அந்த பயம் போயிடும். ஸோ அப்படியான ஒரு விதமான பயம் இருக்கு, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பத்தின பயம் இருக்கு, ஒரு இழுபறியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தின பயம் இருக்குன்னா அதற்கு இந்த ஆவணி மாதம் இவங்க யமதர்மராஜரை வழிபடுறது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான பலன்களை கொடுக்கும். இந்த ராசிக்கான பலன்களை பார்த்தோம், ரொம்ப டீட்டெயிலாக பேசினீங்க. கண்டிப்பாக நேயர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நீங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும். அப்படி நேயர்களும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட்ஸ் கீழே பதிவு செய்வாங்கன்ற நான் நம்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்லுவோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன், எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?